We got GTA 5 on Android before GTA 6. ஏண்டா போன்ல வர்ற போன்ல GTA 5 வருதுடா. Guys, உங்க Android போன்ல GTA 5 விளையாட முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? நான் நம்ப மாட்டேப்பா. இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம், விளையாடி காட்ட போறேன். இங்க பாருங்க, Android tabletல GTA 5. Cloud gaming கிடையாது, வெறும் அப்ளிகேஷனோ Android அப்ளிகேஷனோ கிடையாது. Actual GTA 5 ரன் ஆயிட்டு இருக்கு. அது எப்படா முடியும்? Guys, உங்களோட Android போன்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் Winlater அப்படின்ற அப்ளிகேஷன் மட்டும் ஏத்திடுங்க. உள்ள போய் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா விண்டோஸ் மாதிரியே இருக்கும். இதுல நீங்க உள்ள போயிட்டு எந்த exe ஃபைல் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுல சப்போர்ட் இருந்ததுன்னா இது இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் கண்ட்ரோல்ஸ் கூட இருக்கு. சோ கண்ட்ரோலர்ஸ் இல்லாமயே வந்து விளையாடிக்க முடியும் PC கேம்ஸ் Android போன்ல. GTA 5 தலைவரே, நீங்க சொல்றது வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். நார்மல் பட் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண பார்க்குறேன். என்ன சொல்கிறேன் இவன்? இன்ஸ்டாலிங் unsafe app blocked. This app was built for an older version of Android and doesn't include the latest privacy protection. ஓல்டு வெர்ஷனா? சரி, ஓகே. இங்கே எனக்கு காட்டினது ஓல்டு வெர்ஷனா நியூ வெர்ஷனா தெரில. பட் இங்கே என்ன காட்டியிருக்கு? Winlater 9.0 லேட்டஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இதை தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். Jan 4ல் இருக்குது. இதை தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து இது September 26, 2024. இது ரீசெண்டாக வந்து Jan 4. ஓகே, இது இப்படி காட்டுதா? இதை டவுன்லோட் பண்ணதில் சேஃப் இல்லை, இந்த ஆப் ஒரு அன்சேஃப்டுன்னு காட்டுது. ஸோ நீங்கள் இதை ப்ரமோட் பண்ணுறது கரெக்டாக? நான் கேட்குற கேள்வி, ப்ரமோட் பண்ணுறது கரெக்டாக? இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன யூஸ்? எனக்கு வேண்டிய கேள்வி. ப்ரமோஷன் போடுறது ஏன் இப்படி போடுறீங்க? இப்படி ஏன் போடுறீங்க? இந்த ஒருத்தருடைய நார்மல், அதாவது ஒருத்தரால் வாங்க முடியாத ஒரு ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி மொபைலில் வரும்னு ஒரு ஆசையை கிளப்பி விட்டீங்கன்னா இது என்ன நியாயம்? இது கரெக்டாக? இது எனக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. 40.4 FPS 30 FPSன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்கிறது? என்ன கண்டென்ட் போடுறீங்க கணேஷா? கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு அதாவது வீடியோவும் நாங்கள் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோங்க. நீங்கள் இப்போ இதை சொன்னீங்க, நான் டவுன்லோட் பண்ணுறேன், இது எனக்கு ஹார்ம்ஃபுல்லுன்னு காட்டிச்சு, அதனால் ஓகே. மற்றவங்க யாராவது உங்களுடைய வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் வரும்? ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணதை உள்ளே போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸுக்கும் இந்த ஃபைல்ஸுக்கும் மேனேஜர்ஸுக்கும் எல்லாத்துக்கும் பர்மிஷன் அளவு கொடுங்கன்னு காட்டுச்சுன்னா சில பேர் வந்து போனால் போட்டோம், என்ன ஆக போகுதுன்னு கிளிக் பண்ணுறவங்க. அவங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ஸ், ஃபோன்பே, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செக்யூராக இருக்குமா, அவங்களுடைய பர்சனல் ரிலேட்டிவான திங்ஸ், அதாவது மொபைலில் என்னெல்லாம் அவங்க சேஃபாக வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து அன்சேஃபாக இருக்கும். இப்போது இது நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது? எங்களுக்கு என்ன நஷ்டம் ஆகுது? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? ஏன் கணேசன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? A to D ஃபேக்ட்ரியில் நந்தாவை நம்பி தான் நான் இந்த வீடியோ பார்க்குறேன். மற்றபடி ஒரு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை.